இருந்து அடிக்கடி வந்து பேசுவேன், எப்படி நடக்குது நீங்கள் போயிருக்கீங்கன்னு. போகிற வழியில் என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பார் ராஜப்பா. உட்கார வச்சு மாநில அளவில் என்ன நடக்குதுன்னு கேட்பார். அந்த மாதிரி திருப்பி போகும்போது பாவா பாடி சத்தியெல்லாம் வந்து உட்காரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ராஜாப்பெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் சங்கம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம் சொன்னால், இந்த ஒரு கூட்டம் மற்ற சங்கங்களில் தனிப்பட்ட விழாக்கள் இருக்கிறது தெரியல. இது ஒருங்கிணைந்த அனைத்து ஊழியர்களோட சங்கத்தினுடைய ஒரு இது. நாராயணராவ் இருக்காரு, அவர் ஒரு பெரிய தீவிரவாதி. நாராயணராவ் அப்பா சொல்லுங்க, அவரோட வேகம். அந்த சங்கத்தை ஆரம்பிக்கும் போது ஒரே சங்கத்தை இருந்தது, அது பேரு ரிட்டையர்டு ஆபீசர்ஸ் அசோசியேஷன். இதில் இருக்கு டிபி ஆஃபீஸர், ஒண்ணுதான் ரிஜிஸ்டர்ட் அசோசியேஷன், மற்றதெல்லாம் ரெஜிஸ்டர்ட் இல்லை. அது ஒண்ணுதான் அங்கீகரிக்கப்பட்டது, மற்றதெல்லாம் ரெஜிஸ்டர்ட் அசோசியேஷன். அப்புறம் நாராயணராவ் நான் இங்கிருந்து மெட்ராஸ் போகிறேன், இந்திய ஸ்கூல் மீட்டிங் நடத்துவாரு. நாராயணராவ் வருவார். அப்போ அவருடைய முந்தி எப்படின்னா மாவட்டம் தாலுகாலாம் கிடையாது, அந்த ஒரே சங்கம், மற்றதெல்லாம் அஃபிலியேட்டட். இஷ்டப்பண்ண தாலுகா சேர்ந்துக்கலாம், இஷ்டப்பண்ண விளைவிக்கலாம், அந்த மாதிரி சீரோட்டியம் கிடையாது. அப்போதான் நாராயணராவ் சொன்னார், நம்ம சங்கம் தனியாக ஒன்று ஆரம்பிக்கிறாரு. நான் இந்த மாதிரி எங்கள் சங்கத்தில் இருக்கோம், எங்கள் சங்கத்தில் எனக்கு துணை தலைவராக தான் நாராயணராவ் இருந்தார். அப்போ தான் நீங்கள் தனியாக ஆரம்பிக்கணும். கிருஷ்ணபாலத்தில் ஒரு வீடு, அவர்கிட்ட போய் தான் இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறது ஏற்பாடு பண்ணோம். நல்லா நடத்துறாரு. இப்போ சொத்து செலுத்துட்டாங்க. சிப்ளிகேட்ல ஒரு ஆஃபீஸ் தொடங்கிட்டு அண்ணா நகரில் ஒரு ரூபாய்க்கு இடம் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எதிர்பார்க்காது. மாமா சொல்ற 4 லட்சம் ரூபாய் எடுத்துருக்கீங்கிறது பெரும்பாலும் சங்கங்களில் அப்போ செலவிட்டுருவாங்க. ஏன்னா அந்த நன்கொடைகள் குறைத்தல வருவோம். இருந்தாலும் 4 லட்சம் ரூபாய் இருக்குங்கிறது ஒரு பெரிய காரியம். அந்த சங்கத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது இருக்கிற ஒரு ஆர்வம் இன்னும் குறையலை. எங்களுக்கு வயசு 93 ஆனால அந்த ஆர்வம் குறையலை. இந்நேரத்தில் ராஜப்பாவை நான் மனதார நினைச்சுக்கிறேன். அவருடைய பணி சிறப்பு போய் தான் இந்த அளவுக்கு வந்துருக்கு. ஒரு வாரம் சொல்லிடணும்னு வீட்டில் பிறப்போது நினைச்சுட்டு வந்தேன். டைம் இருக்கோ இல்லையோ நினைச்சுட்டு தான் வந்தேன். இருந்தாலும் கூட ஒரு டைம் கொடுத்ததுனால அவரை நினைவு கூறுறேன். அவர் நாராயணராக நினைவு கூறுறேன். மாவட்ட தலைவர் மெனக்கெட்டு வந்திருக்காரு. ஏன்னா மறுபடியும் வராது சாதாரணமாக இல்லை. நான் முதல்ல வந்துட்டேன். நாங்கள் நினச்சி லேட்டாக வரணும்னு நினச்சிட்டு இருக்கேன். மாமா மட்டும் கதவு முடிக்க எனக்கு தப்பாக தெரியாமல் நாள் தவிர்த்து வந்துட்டோமோ கூட நினச்சேன். நான் பரவாயில்ல, நல்லா நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் இல்லை அப்படி அனுப்புகிற வாழ்த்துக்கள். ஒரு அமைதியாக இருந்து எனக்கு இந்த பெருமையை சேர்த்து கொடுத்த உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு கொடுக்கிறேன்.